சார் கரை அப்படின்னு வரும்போது டேரக்டர் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி இந்த ஸ்டோரி லைன் சொல்லும்போது சம்திங் இந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இந்த ஒரு மீட்ரு வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி, அதனால ஐ எம் இன்பா இந்த படத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு சார் சொல்லியிருப்பாங்க. அது என்ன மீட்ரு சார்? இல்லை, எனக்கு வந்து ஃபுல் கதையை நான் வந்து எப்பவுமே இந்த படம் மட்டும் இல்லை, நான் நடிக்கிற படம் எல்லா படமுமே அவுட்லைன்லாம் சும்மா ஒரு நிமிஷத்தில் கதை சொல்லிவிடுங்க, என் கேரக்டர் மட்டும் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு தான் நான் கேட்பேன். அப்படி அவர் சொல்லும்போது டீட்டெயிலாக சொல்லும்போது என் கேரக்டர் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவர் வந்து தங்கமகன் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணாங்க. அந்த செலெக்ஷனில் முக்கியமாக எனக்கு வந்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து அஸ்வத் மாரிமுத்து. நான் ட்ராகன் பண்ணும்போதே அஸ்வத் என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். ஏன்னா விக்னேஷ் ராஜாவும் அஸ்வத்தும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அதனால் விக்னேஷ் ராஜா ஒரு கதை சொன்னான், சார் அவன் பண்ண போகிறான் வேல்ஸுக்கு, அந்த ஃபாதர் கேரக்டருக்கு நீ ரவிக்குமார் சாரை போடுன்னு சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு. என்ன பண்ண ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நான் வரமாட்டாருன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு 2 மாதம் கழிச்சு வந்துட்டார் வீட்டுக்கு. கதை சொன்னார். என்ன அஸ்வத் சொன்னான் சார், நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு அப்படின்றது அவரும் சொன்னார். ஸோ தேங்க்ஸ் டு அஸ்வத். அது இந்த படம் பண்ணும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கேரக்டரை வந்து அவர் கேரக்டர் டெஃபினேஷனை விட என்னுடைய லுக்கு டெஃபினேஷன் அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணி அதுக்கப்புறமா மற்றதெல்லாம். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.